Hi everyone, welcome back to Banu Samee Kitchen. நாம இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான அதிரசம் வெறும் பாகு காய்ச்சாம அரிசிலாம் ஊற வைக்காம சட்டுன்னு ஒரு 10ல இருந்து 20 நிமிஷத்துல எப்படி செய்யலான்றதாங்க பார்க்க போறோம். இந்த வரலட்சுமி விரதத்துக்கு இதை நீங்க ஈஸியா செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்ப கிறிஸ்பியா உள்ள சாஃப்டா சூப்பரா இருக்குங்க. வாங்க இதை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதுல மேல ஜல்லடியை வச்சிருங்க. 1 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கோங்க. நீங்க கடையில வாங்கின அரிசி மாவே யூஸ் பண்ணிக்கலாங்க. இது கூடவே 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. இதை ரெண்டுத்தையும் நம்ம ஜலிச்சு தாங்க யூஸ் பண்ணணும். இந்த மாவை நல்லா ஜலிச்சுக்கோங்க. இப்ப பாத்தீங்கன்னா மாவு நல்லா ஜலிச்சாச்சு. அடுத்து நாம இதுல ஒரு 1/2 கப் அளவுக்கு ரவையை சேர்த்துக்கோங்க. நம்ம உப்புமாக்கு யூஸ் பண்ணுவோம் பாத்தீங்களா, ரொம்ப சின்னதா இருக்கும் பாருங்க. இந்த ரவையை தாங்க யூஸ் பண்ணணும். ரோஸ்டட் ரவை, ஆல்ரெடி வறுத்த ரவையை யூஸ் பண்ணாதீங்க. நார்மல் ரவையா எடுத்துக்கோங்க. இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. நீங்க எந்த கப்பு ஸ்டார்டிங்ல யூஸ் பண்றீங்களோ கடைசி வரைக்கும் அதே கப்பை யூஸ் பண்ணுங்க. கப்பா இருக்கட்டும் இல்ல கிளாஸ் எடுக்கிறீங்கன்னா அதே கிளாஸை இந்த ரெசிபி ஃபுல்லா ஃபாலோ பண்ணுங்க. இதை ஒரு பக்கமா எடுத்து வச்சிருங்க. இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. இதுல 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. வெல்லம் நல்ல கருப்பு வெல்லமா இருந்தாலும் சரி, வெள்ளை வெல்லமா இருந்தாலும் சரி, எது வேணாலும் சேர்த்துக்கலாங்க. நாம பாகெல்லாம் காய்ச்ச போறது இல்லைங்க. வெறும் இந்த வெல்லத்தை கரைச்சி எடுத்து இதை நம்ம வடிகட்டினாலே போதும். ஹை ஃப்ளேம்ல 2 நிமிஷம் வைங்க. வெல்லம் ஃபுல்லா கரையட்டும். பாகெல்லாம் எதுவும் தேவையில்லைங்க. இது கரைஞ்சதுக்கு அப்புறம் இதை நம்ம வடிகட்டி தான் எடுக்க போறோம். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்ப்போம். பாருங்க, வெல்லம் ஃபுல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ நாம இதை வடிகட்டிக்கலாம். வெல்லத்துல நிறைய தூசிலாம் இருக்குங்க. கண்டிப்பா வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க. இப்ப நம்ம வடிகட்டிட்டு நாம இந்த பாகை ஒரு நிமிஷம் கொதிக்க வைக்க போறோங்க. ஒரு ஹை ஃப்ளேம்ல 1 நிமிஷம் கொதிக்க வைங்க போதும். இப்ப பாத்தீங்கன்னா நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. மேல பாருங்க, தளன்னு இந்த மாதிரி கொதிக்கும் போது நம்ம எடுத்து வச்சிருந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து இதை கலந்து விட்டுட்டே இருங்க. அடுப்பு தீயை மிதமான சூட்டுக்கு மாத்திக்கோங்க, இல்லைன்னா சீக்கிரம் கட்டி பட்டுரும். கொஞ்சம் கொஞ்சமா மாவை சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மாவு ஃபுல்லா அந்த பாகுல நல்லா சேர்ந்து இறுகி வருங்க. பாருங்க, இந்த மாதிரி இறுகி வர சமயத்துல மிதமான சூட்ல 1 நிமிஷம் மட்டும் இதை நல்லா இந்த மாதிரி குக் பண்ணிக்கோங்க. ரொம்ப குக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. 1 நிமிஷம் இதை குக் பண்ணாலே போதும். நாம அதிரசம்லாம் செய்யும் போது பாகெல்லாம் எடுத்து ரொம்ப கஷ்டப்படுவோம். ஆனா இந்த இன்ஸ்டன்ட் அதிரசம் சட்டுன்னு நீங்க பிகினர்ஸ் கூட செஞ்சு முடிச்சிடலாங்க. பாகெல்லாம் திரியும் அப்படிலாம் பயப்படவே வேண்டாம். ஈஸியா இதை செஞ்சு முடிக்கிற ரெசிபி தான் இது. பாருங்க, இது நல்லா கலந்தாச்சு. இப்போ அடுப்பை அணைச்சிருங்க. இது அப்படியே மேல கொஞ்சம் நெய் தடவி விட்டேன். இது ஆறட்டுங்க. இது ஆற தான் நல்லா இருக்கும். நமக்கு மேல கொஞ்சமா நெய் தடவிட்டு இது ஒரு 10 நிமிஷம் ஆற விட்டுருங்க. ஃபேன்லயே வச்சு ஆற வச்சிருங்க. சீக்கிரம் ஆறிடும். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்க, நல்லா ஆறி போயிருக்கும். இப்போ நாம கையில கொஞ்சமா நெய்யை தடவிட்டு இதை நல்லா நம்ம பிசைஞ்சிக்கலாங்க. சப்பாத்தி மாவை எப்படி பிசைவோமோ அதே மாதிரி நல்லா இதை பிசைஞ்சிக்கோங்க. ஒரு 1ல இருந்து 2 நிமிஷம் பிசைஞ்சாலே போதுங்க. இப்போ பாத்தீங்கன்னா 2 நிமிஷமா நான் பிசைஞ்சிட்டு இருக்கேன். பாருங்க, மாவும் நல்லா இறுகிடுச்சு. இப்ப நல்லா பிசைஞ்சாச்சு. இது எப்படி நம்ம அதிரசமா தட்டலான்றத பார்ப்போம். இப்போ நம்ம கையில கொஞ்சமா நெய்யை தடவிக்கோங்க. தடவிட்டு உங்க உள்ளங்கையில எந்த அளவுக்கு மாவு கொள்ளுதோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. அதிரசம் பெருசா வேணும் அப்படின்னா நீங்க பெரிய சைஸ் மாவா எடுத்து உருட்டிக்கலாம். இல்ல சின்னதா வேணும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா மாவு எடுத்து உருட்டிக்கோங்க. நான் இங்க சின்னதாங்க அதிரசம் செய்ய போறேன். நீங்க பெருசா வேணும்னா பெருசா கூட நீங்க உருட்டிக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி பால் மாதிரி ஆக்கிட்டு உள்ளங்கையால இந்த மாதிரி நம்ம உள்ளங்கை பெருவிரலை வச்சு இந்த மாதிரி அமுக்கி விடுங்க. அதுதாங்க இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி நடுவுல நல்லா பிரஸ் பண்ணி விடுங்க. எனக்கு இந்த சைஸ் கரெக்டா இருக்கு. உங்களுக்கு பெரிய சைஸ் வேணும்னா
நீங்க வாழை இலையில தட்டி கூட நீங்க பண்ணிக்கலாம். பாருங்க. கொஞ்சம் திக்கா தாங்க இருக்கணும். ரொம்ப மெலிசா இருந்துச்சு அப்படின்னா கல்லு மாரி இருக்கும். ஓரளவுக்கு திக்கா தான் இருக்கணும். இதே மாரி எல்லா மாவையும் தட்டி ஒரு தட்டுல வச்சுக்கோங்க. அப்பதான் நமக்கு ஈஸியா சுடுறதுக்கு வரும். இப்ப பாத்தீங்கன்னா, நான் எல்லா மாவையும் தட்டி ஒரு தட்டுல வச்சாச்சுங்க. நீங்க மாவ தட்ட ஸ்டார்ட் பண்ணும்போதே எண்ணெயும் சூடுபடுத்திக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்ல வச்சு எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம், இத நம்ம உங்க கடாயில எந்த அளவுக்கு கொள்ளுதோ, அந்த அளவுக்கு அதிரசத்த இதுல சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மிதமான சூட்ல இத வந்து 3 நிமிஷம் மிதமான சூட்ல மட்டும் ஃப்ரை பண்ணுங்க. கோல்டன் கலர்ல வருங்க. ஃபர்ஸ்ட் சைடு வந்து கோல்டன் கலர்ல வரும். திருப்பி போட்டீங்கனாலும் கோல்டன் கலர்ல இருக்கணும். அந்த சமயத்துல தான் நாம இத வெளில எடுக்கணுங்க. அடுப்பு தீய மிதமான சூட்லயே வச்சு ஃப்ரை பண்ணுங்க. அப்படி இல்லன்னா வெளியில மட்டும் கலரா இருக்கும். உள்ள வந்து வேகாமலே இருக்கும். பாருங்க எக்ஸாக்ட்டா ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்புறம் கலர் அப்படியே சேஞ்ச் ஆகிட்டே வரும். பாருங்க இந்த அளவுக்கு இருக்கணுங்க கலரு. நீங்க லோ ஃப்ளேம், மீடியம் ஃப்ளேம்னு மாத்தி மாத்தி இத பொரிச்சு எடுத்துக்கோங்க. ஹை ஃப்ளேம்ல மட்டும் வைக்காதீங்க. இப்போ நாம ஒரு கரண்டிய வச்சு இதுல இருக்கிற எண்ணெய இத அப்படியே பிரஸ் பண்ணி எடுத்துருங்க. அவ்வளோதாங்க. நமக்கு சூப்பரான இன்ஸ்டன்ட் அதிரசம் ரெடி ஆயாச்சு. இந்த வரலட்சுமி விரதத்துக்கு இத வீட்ல நீங்க செஞ்சு குடுங்க. எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிக்கும். ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றத எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐகான கிளிக் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல உங்க எல்லாரையும் நான் பார்க்குறேன். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.